ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. டெக்னிக்கல் சம்மந்தமான எல்லா விஷயம் தெரிஞ்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. இப்போது நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹேவ் டு கெட் கால் ஹிஸ்ட்ரி வித்தவுட் ஓடிபி அண்ட் வித் ஓடிபியோட இந்த கால் ஹிஸ்ட்ரியில் வந்து எடுக்க முடியுமா, அதுதான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் ஒரு 3 மாதம் கால் ஹிஸ்ட்ரி, 6 மந்த் கால் ஹிஸ்ட்ரிலாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ஒரு ஆசை ஒன்று இருக்கும். உங்கள் நண்பர்களோட கால் ஹிஸ்ட்ரியும் சரி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோட கால் ஹிஸ்ட்ரியும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுவீங்க? யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க, கரெக்டுங்களா? யூடியூப்பில் வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 மில்லியன் 6 மில்லியன்லாம் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க. இதை பார்த்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணவங்களாம் ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிட்டீங்க வந்து உங்களுக்கு சுத்தமாக தெரியல. இதெல்லாம் அவங்க வியூஸ்க்காக பண்ணாங்களா, எதுக்காக பண்ணாங்களான்னு தெரில. அது எப்படா நீங்கள் போய்ட்டு ஆபத்தில் மாட்டிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இதில் உங்களுக்கு ஒரு சின்ன விளக்கமாகவே நான் வந்து சொல்கிறேன். ஒரு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறேங்க. இப்போது இந்த ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டேன். டவுன்லோட் பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து கேட்கும். சில ஆப்ஸுங்க வந்து வித் ஓடிபி இல்லை தேவையில்ல அது மாதிரி இருக்கும். நண்பர்கள் போட்டு கூட வெரிஃபிகேஷன் பண்ணுவீங்க. நீங்கள் உங்கள் ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கெட் பில்லுன்னு சொல்லிட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது வந்து ஒரிஜினலாக இது வந்து வருமா இல்லை இதெல்லாம் உண்மையான்னு கேட்டிங்கன்னா, கால் ஹிஸ்ட்ரி வந்து உண்மையாக யாராலுமே எடுக்க முடியாது, எந்த சோர்ஸும் இல்லாமல். இப்போது இந்த மாதிரி ஆப்ஸுங்கெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது பர்மிஷன் ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் பர்மிஷனு, லொக்கேஜ் பர்மிஷனு, கேமரா பர்மிஷன்லாம் எதுக்குன்னு தெரில, அது கூட கேட்கும். உங்கள் ஃபுல் டேட்டா பர்மிஷன் வந்து அந்த ஆப் வந்து கேட்டு வச்சுக்கும். இதெல்லாம் எதுக்கு கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம். இப்போது மற்றவங்களோட கால் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அவங்களோட ஃபோனில் இருக்கிற பேக்ரவுண்டில் இருக்கிற டேட்டாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸில் இருந்து நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸ் வரைக்கும் அவங்க வந்து அது திருடி சேல் மார்க்கெட்டில் வந்து அது வந்து அவங்களால சேல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஆப்ஸுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் பேக்ரவுண்டில் இருக்கிற டேட்டாஸாக இருக்கட்டும், உங்கள் கான்டாக்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்க வந்து எடுத்து வச்சுப்பாங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்கிற சில வித காப்பி மட்டுமே சில ஆப்ஸுங்க வந்து ஃபேக்காக வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கால் ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிங்கன்னா இது வந்து நீங்கள் முதல்ல வந்து போஸ்ட்பெய்டு சிம்மாக இருக்கணும். ப்ரீபெய்டுக்கு வந்து இது வந்து ஹிஸ்ட்ரி வந்து எடுக்க முடியாது. போஸ்ட்பெய்டுக்கு வந்து அவங்களே மாதமானால் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்து மாதம் உங்களுக்கு வந்து அனுப்பி விட்டுருவாங்க. நீங்கள் அதில் பார்த்து உங்கள் கால் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம். கம்பெனிங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டேட்டான்றது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த டேட்டா வந்து ஒரு பிக் டேட்டா. எப்படி சொல்கிறதுனா, இந்த டேட்டா நம்மளை விட்டு மிஸ் ஆகி போச்சுன்னா நம்மளோட நிறைய விஷயங்கள் வந்து பேங்காக இருக்கட்டும், நம்ம பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதுவாகும். டெய்லி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹேக்கர்ஸால் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிட்டு தான் இருக்காங்க. அவங்க டேட்டாஸை வந்து பறி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. உங்களோட டேட்டா பார்த்திங்கன்னா விற்கப்படுது. ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும் வந்து டேட்டா கொடுக்கும்பொழுது அது வந்து ஒரு மணியாக அவங்க வந்து கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இப்போது இந்தியா மதிப்பு ரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு ஒரு 10 ரூபா விகிதமோ என்ன வாங்குறாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸுக்கே இவ்வளோ மார்க்கெட்டிங் வந்து இருக்குதுன்னா, அப்போது நம்ம டேட்டான்றது பார்த்திங்கன்னா நம்பர்லேருந்து நம்ம ஃபோட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு முக்கியத்துவம். சரி, எப்போ என்னோடய கால் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கஸ்டமர் கேருக்கு வந்து கால் போட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் ஹிஸ்ட்ரி தேவை அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இல்லைனா உங்கள் ரீட்டைலர்கிட்ட போய்ட்டு உங்களோட கால் ஹிஸ்ட்ரி 6 மந்த்தாக இருக்கட்டும், 3 மந்த்ஸாக இருக்கட்டும், உங்களோட கால் ஹிஸ்ட்ரியை கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த வித கால் ஹிஸ்ட்ரியுமே எந்த கம்பெனியாலும் வந்து எடுத்து கொடுக்க முடியாது. இது வந்து ஒரு ப்ராசஸாக யாராலுமே வந்து எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்ம காவல்துறைகளால் மட்டும்தான் இது வந்து எடுக்க முடியும். நம்ம கால் ஹிஸ்ட்ரி வந்து அவங்களால தெரிஞ்சிக்க முடியும். பட் நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்சஸ் இல்லாமல் அவங்களோட கால் ஹிஸ்ட்ரியை வந்து யாராலுமே எடுக்க முடியாது. இதுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஒரு ஃபேக்கான ஒரு நியூஸு தான் இது வந்து யூடியூப்பில் பரவிட்டுருக்கு. எல்லாருமே ஒரு வியூஸ்க்காக இருக்கட்டும் அதுக்காக பரவிப்பட்டது தான். இந்த மாதிரி ஆப்ஸுங்களை நீங்கள் ஏற்றி உங்கள் டேட்டாஸை வந்து பறி கொடுத்தீங்கன்னா ஆபத்தில் போய் சிக்கிப்பீங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தம்ப்லைன்லாம் பார்த்து போய் உள்ளே போய் ஏமாந்துருப்பீங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம். இது வந்து அவங்க வியூஸுக்காகவும் அவங்களோட ரேட்டிங்காகவும் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ எதுக்குடா இந்த மாதிரி தம்ப்லைன் வந்து போட்டேன்னு கேட்டிங்கன்னா, கால் ஹிஸ்ட்ரி எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு தம்ப்லைன் வச்சேன். நார்மலாக வந்து சில தம்ப்லைன்லாம் போட்டிருந்தேன் யாரும் இந்த விழிப்புணர்வு வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஆபத்தில் போய் சிக்கியிருப்பீங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த வந்து பண்ணேன். என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்க. அடுத்த வீடியோ போடுற அப்டேட்டை வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிங்க. அதுவரை உங்களோட விடை பெறுவது ஆர். கணேஷ்குமார்.